வணக்கம். முக்கிய செய்திகள். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் சில முக்கிய துறைகளை தன் வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 9ஆம் தேதி 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார். பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கும் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதி அவர் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். பாஜக தேசிய தலைவர் ஆகிறார் சிவராஜ் சிங் சௌகான். ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடியப்பட உள்ள நிலையில் சிவராஜ் சிங் சௌகான் புதிய பாஜக தேசிய தலைவராகிறார். தமிழ்நாட்டில் பாசிசத்தை முழுமையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முறியடித்துள்ளார் என்று பல நெடுமாறன் பாராட்டு. தமிழ்நாட்டில் இன்று 20 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அரசின் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு. விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்துள்ளார். மறு வாக்கு எண்ணிக்கைக்கு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் 1465 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது.